ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் ஹாங் அன்கான்ஷியஸ் ஆகி துப்பாக்கி கீழே போட்டதை பார்த்தோம். அந்த டைமில் பார்த்து காட்டு பண்ணி வேகமாக வந்துட்டு இருக்கு. அது கொடுக்குறாரு. இவங்க 2 பேருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹாங் சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட யூனோ இருந்துட்டு, என்ன சொல்கிற நீ, இந்த ஐஸ்கிரீம் கூட உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாதா, உங்கள் அம்மா உனக்கு வாங்கி தரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஹாங் இருந்துட்டு, என்ன யோசிக்கிற நீ, நான் இந்த மாதிரி லோக்கலாக சாப்பிட்டது இல்லைன்ற மாதிரி நினச்சி பேசிகிட்டே இருக்கும்போது நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் புரியுது, உங்கள் அம்மாவால் இது கூட அஃபோர்ட் பண்ண முடியலன்னு எனக்கு புரியுது, நீ போடுற ட்ரெஸ்ஸை வச்சு எனக்கு தெரியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்கன்னு அப்படின்லாம் சொல்கிறாரு. ஹாங்குக்கு ட்ரெஸ்ஸை பற்றி சொன்னோடனே ரொம்ப கடுப்பாகுது. ஏன் என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல், இது என்ன ட்ரெஸ் தெரியுமா, நான் இது எங்கே வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா, இது வின்டேஜ் மாடல் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே போல் ஓவர் ரியாக்ட் பண்ணுற மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு கால் அடிபட்டுருச்சு, அதனால தான் நீ என்னை தூக்குற, பரவாயில்ல தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஹாங்கும். இவங்க 2 பேரும் ரெசார்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஷியோல் இருந்துட்டு, ஐயோ அம்மா அவளுக்கு அடிபட்டுருச்சு, ஹாங்குக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. இவங்களும் ரொம்ப பத்திரி போய் எல்லாரும் ஹாங் கிட்ட போயிட்டே இருக்கும்போது இவனும் டவல் மட்டும் போட்டுட்டு வெளியில் வராரு. இதை பார்த்த ஹாங்கும் இவங்களும் உடனே பாத்ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு உட்காந்துட்டு யூனோ பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா இவன் இப்படியே வெளியில் வரான், என் முன்னாடி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு காமிச்சிக்கிறான் போல இருக்கு அப்படின்னு நாத்திட்டே இருக்கிறாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது யூனோ டக்குன்னு பாத்ரூம்குள்ளே வந்துடுறான். நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உனக்கு தான் பாத்ரூம் வெட்டாக இருந்தால் பிடிக்காதுல்ல, நான் வேணால் க்ளீன் பண்ணிட்டு போகிறேன், இப்போ 2 பேருமே ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், இன்னும் உனக்கு பெரிய ஹீரோன்னு நினைப்பா வந்து நின்றுட்டு இருக்க உள்ள அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே பெட்டில் வேற வேற டைரக்ஷனில் திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. இவனும் ஹாங் கிட்ட வந்துட்டு, இது என்ன சைஸ் பெட்டு, குயின் சைஸா டபுள் சைஸ் பெட்டா, ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் 2 பேருமே நடுவில் பெரிய கேப் விட்டு ரொம்ப ஓரமாக படுத்துட்டு இருக்காங்க. ஹாங் வந்துட்டு, இது கிங் சைஸ் பெட் தான், இதோட சின்ன சைஸ் பெட்லலாம் 2 பேரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்துட்டு, அப்படியா எப்போ அப்படின்னு தெரியாத மாதிரி யோசிக்கிறாரு. இவனும் வந்துடுறாரு. நீ ஏன் இப்போ இங்கே அராஜகம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அவங்க கிட்ட டாகை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. யுன்சங் வந்துட்டு, இதுவே தெருவில் போகிற நாயாக இருந்தால் நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு டைலாக்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த டாக் ஓனர் வந்துட்டு யோசிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஃபனேஜில்